இந்த எபிசோட்ல வந்து நம்ம யார்கிட்ட பேச போறோம் அப்படின்னா வந்து ரேவதி மேம் கிட்ட பேச போறோம். ஸோ அவங்கள வந்து குட்டி ரேவதி அப்படின்னு தான் வந்து இண்டஸ்ட்ரி மூலியமாகவும் குளோபலாமே வந்து கூப்பிட்டு இருக்காங்க. ஸோ வெல்கம் டு அவர் ஷோ மேம். வணக்கம் கேகே. இந்த ஸ்பாட்டிஃபை ஃபார் பாட்காஸ்டர்ஸ் வழியா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இதன் வழியா நேயர்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டாபிக்ல போறதுக்கு முன்னாடி பாட்காஸ்ட் வந்து நீங்க ஏதாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரும் அப்ரோச் பண்ணிருக்காங்களா? ஸோ இந்த மாதிரி பாட்காஸ்ட் வழியா பேசுறது இல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா அப்படின்றது? எனக்கு இது ரொம்ப இதுதான் ஃபர்ஸ்ட். சாரி, திரும்ப சொல்றேன். இதுதான் எனக்கு முதல் முறை. ஆனா நான் எனக்கு இதை பண்ணணும்னு ரொம்ப ஆசை. இந்த மாதிரி எனக்கு பேசி அந்த ஆடியோவை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அது எப்படி பண்றது அப்படிங்கறதுல சில தொழில்நுட்ப சிரமங்கள்லாம் இருந்தது தொடக்கத்துல. அதனால அப்படியே விட்டுட்டேன் அதை. ஆனா எனக்கு வந்து இந்த மாதிரி உரையாடல் இருக்கு இல்லையா, நம்ம கான்வர்ஸ் பண்றோம்ல சில சப்ஜெக்ட்ஸ் இருந்து, அது எனக்கு ரொம்ப ஆசை. இதை பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்தது. இதுக்கு முன்னாடி பண்ணலன்னு தான் நினைக்கிறேன் நான். ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு சில பேர்கிட்ட நாங்கள் பேசுறது வந்து ஃபர்ஸ்டா இருக்கு. அவங்க சொல்றத வந்து நாங்களே ஃபர்ஸ்ட் அப்ரோச் பண்றதுல வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. ஆனா டேட்டா வந்து குளோபலா எது வழியா போகலாம், ஆனா நல்ல டேட்டா போகணுன்றதுல வந்து நாங்க வந்து அதுல ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கோம். இப்போ கொடுக்குற டேட்டா வந்து கரெக்டா இருக்கும். தப்பான டேட்டா கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வேற மாதிரி போய் மெசேஜ் வந்து வேற மாதிரி ஸ்ப்ரெட் ஆயிடும். அதுல வந்து நாங்க வந்து ஒரு இன்டராக்ஷன் செஷன் மாதிரி வச்சிருக்க பீப்புள்ஸ், இதுக்கு முன்னாடி வந்த பீப்புள்ஸ் சரி, இதுக்கப்புறம் வரப்போற பீப்புள்ஸ் சரி, நீங்களுமே சரி, கரெக்ஷன் ஆஃப் டேட்டான்ற விஷயத்த வந்து கொண்டு போற விதம் வந்து கரெக்டா இருக்கணும்ன்றதுல நாங்க தெளிவா இருக்க ஒரு எபிசோடா தான் இந்த இன்டராக்ஷன் எபிசோட்ஸ் இருக்குது. ஸோ வெல்கம் டு அவர் திஸ் எபிசோட் அகைன் மேம். ஸோ மேம் வந்து லிரிசிஸ்டா இருந்திருக்காங்க. ஸோ போயட், ஆக்டிவிஸ்ட் அண்ட் சித்தா டாக்டரா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்டா வந்து எடுத்துக்கிற விஷயம் அப்படின்னா வந்து த ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபெமினிஸ்ட் மேகசின் சொல்லிட்டு பனிக்கூடம்ன்ற மேகசின் இருக்கு. ஸோ அதுல வந்து எடிட்டரா மேம் வந்து இருந்திருக்காங்க. ஸோ அஸ் வெல் அஸ் வந்து அவங்க நிறைய அவார்ட்ஸ்லாம் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ எஸ்பெஷலி வந்து இந்தியா டுடேல வந்து சிகரம் 15 இது பண்ணது அந்த கேட்டகரியில வந்து அவார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் சாகித்ய அகாடமியில் வந்து 2005 வந்து டிராவல் கிராண்டாவும் அவார்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவள் விகடன்லையும் சரி, நீனாலும் சரி, லிரிசிஸ்ட்ன்ற ஒரு கேட்டகரியில வந்து அவார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹாப்பி ஃபார் திஸ் அவார்ட் மேம். ஸோ ஹாப்பி. ஓகே, அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அகைன். ஸோ இப்போ இந்த அவார்ட்ஸ்லாம் வந்து அப்ரோச் உங்ககிட்ட பண்றாங்க மேம். ஸோ இது வந்து லிரிசிஸ்டா அந்த பாயிண்ட் பேசிஸ்ல பண்ணும்போது ஸோ உங்களோட அந்த ஃபீல்னஸ் எப்படி இருக்கு? எப்படி நீங்க அவார்டுன்றது ஒரு அங்கீகாரம் தானே. நம்ம செய்யற விஷயங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணி ஒரு அமைப்பு அல்லது ஒரு அசோசியேஷன் வந்து நம்மளுக்கு கொடுக்கறது ரொம்ப ஊக்கமா தான் இருக்கும். நம்ம ஒரு குறிப்பிட்ட செக்டாருக்கு போய் சேருவோம் இந்த அவார்ட்னால. நம்ம போய் சேருவோம் அப்படிங்கறத விட நம்மளோட ஐடியாஸ் இருக்குல்ல. பொதுவா ரைட்டர்ஸ்னா யாருன்னா தேர் ஃபுல் ஆஃப் ஐடியாஸ் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் சொசைட்டி. ஸோ அப்ப நம்மளுக்கு ஒரு அவார்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளோட ஐடியாஸை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அதனால ஐ அம் ஹாப்பி whenever I receive an award. ஆமா, ஏன்னா வந்து இப்போ அது வந்து ஒரு அடுத்த ஸ்டெப் மாதிரி தான். ஸோ நம்மள வந்து அந்த அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு புஷ் பண்ற மாதிரி தான் வந்து அவார்டே வந்து நமக்கு ஃபீல் ஆகுதுன்றதுதான் இந்த பாயிண்ட். ஸோ அதே மாதிரி மேம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20 poetry கலெக்ஷன்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுல வந்து நான் பார்த்த வரைக்கும் ஒரு 3 புக்ஸ் வந்து அந்த இயர் ஆஃப் 2000லுமே சரி, 2002ல வந்து முளைகள்ன்ற ஒரு பொயட்ரி வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ 2003ல வந்து தனிமையின் 1000 இலைகள், அது இறக்கைகள் தானே வந்து தனிமையின் 1000 இறக்கைகள் வந்து 2003ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம வந்து 2012ல வந்து ஷட்டர்ட் பவுண்டரிஸ்ன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் பொயட்ரி வந்து பப்ளிஷ் பண்ணி. ஸோ ஐ திங்க் அது வந்து ஒரு லாங்குவேஜ், தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்குள்ள போய் அந்த பொயட்ரி வந்து இங்கிலீஷ்ல ஃபுல்லாவே வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. நான் வந்து சித்த மருத்துவம் படிச்சேன். நானு இங்க பணியாற்றுவதற்காக சென்னைக்கு வந்தேன். நான் என்னுடைய சொந்த ஊர் திருச்சி. அப்ப வந்து நான் எழுத ஆரம்பிச்சிருந்தேன் கவிதைகள்லாம். அதாவது கவிதை எழுதுறது அப்படிங்கிறது என்னன்னா, நான் ரொம்ப வருஷமா ரீடரா இருக்கும், நிறைய புத்தகங்கள் படிக்கிறோம். அதன் வழியா நம்ம இன்ஸ்பயர் ஆகி நம்மளோட ஓன் பொயட்ரி எழுத ஆரம்பிக்கிறோம். அப்படிதான் நான் கவிஞர் ஆகிறேன். என்னுடைய முதல் கவிதை நூல் வந்து பூனையை போல அலையும் வெளிச்சம், 2வது வந்து முலைகள், 3வது தனிமையின் 1000 இறக்கைகள், 4வது உடலின் கதவு, 5வது யானும் விட்ட தீ அப்படின்னு இன்று 20 டைட்டில்ஸ்ல வெவ்வேறு டைட்டில்ஸ்ல நான் தொகுப்புகள் எழுதியிருக்கேன். ஆனா என்னன்னா, முலைகள்ன்ற கவிதை தொகுப்பு வந்து பெரிய சர்ச்சையாச்சு தமிழ்நாட்டுல. ஆல் மேல் ரைட்டர்ஸ் வேர் அகெயின்ஸ்ட் மை ரைட்டிங். என்ன சொன்னாங்கன்னா, இவங்களை நடு ரோட்ல எரிக்கணும், மவுண்ட் ரோட்ல போட்டு இவங்களை எரிக்கணும், இவங்களுடைய புத்தகங்கள் எல்லாம் கொளுத்தணும், அந்த மாதிரி வெவ்வேறு ஒரு ரொம்ப நாஸ்டி கமெண்ட்ஸ் சொன்னாங்க. கமெண்ட்ஸோட எல்லாரும் அதை வந்து எதிர்த்தாங்க.
அப்ப என்ன ஆகுது, நேஷனல் இஷ்யூ ஆச்சு. அப்புறம் என்ன சொல்றது, குளோபலா பொயட்ரி எல்லாம் வந்து தெரிய வந்தது. ஏன் இவங்க பொயட்ரிக்கு இவ்வளவு எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி எல்லா மூலையில இருந்தும், வேர்ல்டோட எல்லா கார்னர்ஸ்ல இருந்தும் பொயட்ரிய வந்து வெவ்வேறு லாங்குவேஜ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணி வாட் ஹேஸ் ஷி ரிட்டன் அந்த மாதிரி சர்ச்சை வர்ற மாதிரி என்ன எழுதியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்தது. உண்மையிலே நான் என்ன பண்ணிருந்தேன்னா, ஐ ஹவ் அட்ரஸ்ட் பாடி பாலிடிக்ஸ் இன் மை பொயட்ரி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்படி வந்து விமனோட உடல் வந்து வெறும் ஆப்ஜெக்டிஃபிகேஷனா இருக்கு, அதன் மேல எவ்வளவு சமூக வன்முறை செலுத்துது. நான் ஒரு சித்த மருத்துவராக இருக்கிறதுனால அது உடல்ன்றது வந்து எவ்வளவு மாண்பு மிக்கது, எவ்வளவு வேல்யூ இருக்கு விமன் உடலுக்கு அப்படிங்கறத மையமா வச்சுதான் நான் நிறைய எழுதினேன். ஆனா இங்க இங்க உள்ள பண்பாட்டு சூழல்னால அதை வந்து சரியா வந்து சமூகம் எதிர்கொள்ளல. ஆனா என்ன ஆகுதுன்னா, உலக அளவுல பொயட்ரி வந்து ரொம்ப கொண்டாடப்பட்டது. சொல்லப் போனா எல்லா லாங்குவேஜஸ்லயுமே நீங்க நினைச்சு பார்க்க முடியாத எல்லா லாங்குவேஜ்லயும் என்னுடைய கவிதைகள் மொழிபெயர்க்கப்பட்டது. அது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஊக்கமா இருந்தது. அதாவது கிட்டத்தட்ட 25 இயர்ஸா நான் வந்து கவிதைகள் எழுதிட்டு இருக்கேன். இவ்வளவு வருடமும் அந்த பொயட்ரி எழுதுவதற்கான ஆம், என்ன சொல்றது, ஊக்கம், உத்வேகம், அந்த கனெக்ட், குளோபல் கனெக்ட், எதை சப்ஜெக்டா எழுதணும், எப்படி எழுதணும், அந்த மாதிரி ஸ்காலர்லினஸ் எல்லாமே வந்து எனக்கு தொடர்ந்து இந்த பொயட்ரிய வந்து நம்ம ஆக்டிவா எழுதுறது. அப்புறம் நிறைய காலேஜஸ்ல என்னோட பொயட்ரியல் சிலபஸ்ல வச்சிருக்காங்க. சோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்கிட்ட கான்வர்ஸ் பண்ணுவாங்க. இந்த பொயட்ரியில நீங்க என்ன சொல்ல வந்திருக்கீங்க, இதை எதுக்கு எழுதியிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. சோ ஒரு ஒரு சென்டர் ஆஃப் சொசைட்டியா என்னோட பொயட்ரி ரைட்டிங் ஆக்டிவிட்டி வந்து இருந்திருக்கு. அதே மாதிரி குளோபலா இது பல மொழிகள்ல என்னென்ன மொழிகள் எல்லாம், ஸ்பானிஷ், ரஷ்யன், ஜெர்மன் எல்லா லாங்குவேஜ்லயும் வந்து அது மொழிபெயர்க்கப்பட்டது வந்து குறிப்பா ஆங்கிலத்துல மொழிபெயர்க்கப்பட்டு நான் லண்டன் கவர்மெண்ட் அரசு வந்து என்னை வரவழைத்து ஒரு பெரிய, அதாவது உலகில் 50 சிறந்த காதல் கவிதைகளை தேர்ந்தெடுத்தாங்க. அதுல அந்த முலைகள் கவிதை வந்து ஒன் ஆஃப் த போயம்ஸ். சோ அதுக்கு என்ன வரவழைச்சு ரெட் கார்பெட் வரவேற்பு கொடுத்து அந்த கவிதையை வாசிச்சு அதெல்லாம் கொண்டாடினாங்க. அப்படி உலக அளவுல நான் பல கவிதை திருவிழாவுக்கு, இலக்கிய திருவிழாவிற்கு போயிருக்கேன். பொயட்ரியை ரீட் பண்ணியிருக்கேன். என்னோட பொயட்ரி வந்து பல மொழிகள்ல போய் சேர்ந்திருக்கு. இது ரியலி வந்து ரொம்பவே கிரேட் ஆனர் தான் மேம். ஸோ ஏன்னா இங்க இருந்து நீங்க சொன்ன அந்த ஒரு லண்டன் லண்டன் கண்ட்ரில வந்து உங்களை அவார்ட் பண்ணது வந்து அட் த டைம் ஆஃப் ஜூன் 2013 தானே மேம், 2013 அந்த நினைக்கிறேன். மாதிரிதான் எனக்கு இயர் கொஞ்சம் ஸோ நான் ஏன்னா அது வந்து அந்த பொயட்ரி இன்டர்நேஷனல் அந்த கேட்டகரியில அந்த ஒரு இயர்ல தான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் பார்த்து படிச்சதுல வந்து எனக்கு அந்த இயர்ல தான் டேட்டாவே அதில் இருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்சது ஒரு பெரிய கிரேட் ஆனர் தான் மேம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அகைன். தேங்க்யூ கேகே. ஐ சே அதே மாதிரி இப்போ இன்னொரு ஒரு இது எனக்கு கேட்கணுன்ற ஒரு பாயிண்ட் தான். ஸோ ஆக்சுவலா உங்க நேம் வந்து ரேவதி. ஸோ குட்டி ரேவதின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூப்பிடுறதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்கும் மேடம். அந்த காரணம் என்ன? அதாவது தமிழ்நாட்டுல வந்து ரேவதின்ற பேர் வந்து ரொம்ப காமனான நேம். ஆமா. ஒரு தெருவுல ஒரு ஒரு 2 ரேவதியாவது இருப்பாங்க. அது ஓகே. வந்து அது ஒரு முக்கியமான காரணம். ஒரு ஒரு பொயட்க்கு வந்து ஒரு பெண் நேமா வச்சுக்கணும் அப்படின்னு. அப்புறம் நான் எழுத வந்தப்ப, அதாவது 1999ல வந்து நிறைய பேர் ரேவதின்ற பேர்ல எழுதிட்டு இருந்தாங்க. ஓகே. அதை தவிர்க்கிறதுக்கு குறிப்பா வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க ஜேர்னலிஸ்ட் ரேவதின்ற பேர்ல இருந்தாங்க. அப்புறம் ஓகே. தினமணி கதிர்ல வந்து ஒருத்தர் வந்து ஆண் வந்து ரேவதின்ற பெண் பெயர்ல எழுதினாரு, புனை பெயர்ல. அப்ப நேச்சுரலாவே அப்ப நான் பொயட்ரி ரொம்ப, என்ன சொல்ற, ரொம்ப தீவிரமா எழுதிட்டு இருந்தேன். ஆனா ஓகே. இவங்களுக்கு எல்லாம் கால் போகும், இவங்க தான் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை ஓகே. தவிர்க்கிறதுக்காக நான் வந்து ஒரு பெண் நிக் நேம் வச்சிருக்கேன், குட்டி ரேவதின்னு. ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் மை நேம், ஒரிஜினல் நேம், அப்பா வச்ச பேரை. சோ அதுதான் முக்கியமான காரணம். அப்புறம் முதல்ல குட்டி ரேவதின்னு சொல்லும்போது கொஞ்சம் எல்லாருக்கும் வந்து ரொம்ப புன்னகை வரும். இப்ப கொஞ்சம் பழகிருச்சு. ஏன்னா நான் இந்த காமனான கொஸ்டினா இது கேட்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் இது பண்ணேன். ஸோ ஆக்சுவலா இது ஒரு நல்ல ஒரு ஆன்சர் தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா வந்து, இப்போ மரியான்ல வந்து நீங்க லிரிசிஸ்டா ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஆக்சுவலா 2 பார்ட் வந்து ரைட்டர் பண்ணிருக்கீங்க, நெஞ்சே எழும், எங்க போன ராசம். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? எப்படி உங்களை அப்ரோச் பண்ணாங்க அப்படின்ற ஒரு அந்த ஒரு பாத்வே சொல்லுங்க. ஆக்சுவலா சென்னைக்கு வந்தது அப்படிங்கிறது வந்து வந்ததன் பின்னணியில வந்து இன்னொரு ரீசன் இருந்தது. எனக்கு சினிமா டைரக்டர் ஆகணும்னு ஒரு ஆசை இருந்தது. அப்ப வந்து தற்செயலா எனக்கு என்னோட இன்னொரு பொயட் ஃப்ரெண்ட் அனுராதா, அவங்க பேரு அனுராதான் தான். அவங்க வந்து இயக்குனர் பரத்பால், அதாவது வந்தே மாதரம் பண்ணார் இல்லையா, அவருக்கு வந்து என்னை அறிமுகப்படுத்திருக்காங்க. எப்படி அவர் வந்து கேட்டிருக்காரு, அவருடைய படத்துக்கு வேலை செய்ய நல்ல தமிழ் தெரிஞ்ச, தமிழ் ஸ்காலர்லியா இருக்கிற ஒரு ரைட்டர் வேணும் அப்படின்னு. அப்ப அவங்க அனுராதா வந்து என்னோட பேரை சொல்லியிருக்காங்க, நீங்க இவங்களை உங்களுக்கு வேலைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு. அப்ப பரத்பாலாவோட நான் வேலைக்கு சேர்ந்து இந்த மரியான் திரைப்படம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் அசோசியேட்டா வேலை செஞ்சேன் அந்த படத்துல.
ஓகே. அப்ப அப்ப நீங்க நேச்சுரலாவே வந்து மியூசிக் கம்போசரை மீட் பண்ண வேண்டியது இருக்கும், எல்லாரையும் மீட் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் தான் இசையமைப்பாளர். அப்ப வந்து அந்த என்னென்ன பாட்டு வரும், என்ன படத்துல எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்னு அந்த டீடைல்ஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கறது என்னோட வேலை. அப்ப ஓகே. குடுக்கும்போது சாருக்கு தெரியும் நான் போயிட்டேன்னு தெரியும். அப்ப அவரே சொல்றாரு, இந்த பாட்டை நீங்களே எழுதிடலாமே அப்படின்னு நெஞ்சே எழு பாட்டு வாய்ப்பு வந்து. எங்க போன ராசா பாட்டு பாத்தீங்கன்னா நானும் சாரும் சேர்ந்து எழுதியிருப்போம். ஒரு ஸ்டான்ஸால ஏஆர் ரஹ்மான் எழுதியிருப்பாங்க. சோ ஒரு மாதிரி ரொம்ப அந்த ப்ராசஸையே நாங்க ரொம்ப எக்ஸைட்டிங்கா வச்சிருந்தோம். அதாவது இன்னைக்கு நினைச்சாலும் அது ரொம்ப கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட் தான் அது. ஆம், ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்கா இருந்தது. ஒரு அதாவது படம் முழுக்க ரிவர்ஸ்ல ஷூட் பண்ணிருப்பாங்க மரியான் படம். சோ ஃபர்ஸ்ட் பாட்டு ஷூட் பண்ணது வந்து நெஞ்சே எழு நமீபியால ஷூட் பண்ணாங்க. ரொம்ப லைஃப்ல ஒரு மறக்க முடியாத ஒரு தருணம்னு சொல்லலாம் அது. அப்புறம் தொடர்ந்து ஏஆர் ரஹ்மானோட நிறைய வேலைகள் இப்ப நான் செஞ்சுட்டு இருக்கேன். அவருக்காக ஒரு இணையதளம் நடத்திட்டு இருக்கேன் இப்ப. அது என்னன்னா கருணாமிர்த சாகரம் அப்படின்ற ஒரு வெப்சைட் நடத்துறேன். ஒரு ஆப்ரஹாம் பண்டிதர்னு ஒரு மியூசிக் ஸ்காலர். He wrote a book in 1917. ஓகே. ஒரு 1500 pages ஆஃப் தமிழ் மியூசிக் ஹிஸ்டரி பத்தி ஒரு புக் எழுதியிருக்காரு. அதை வந்து நாங்க ஒரு டாக்குமெண்ட்ரியா கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வி ஸ்டார்டட் ஒர்க்கிங். இட் இஸ் ஆல்மோஸ்ட் 7 years. ஒரு வெப்சைட் நடத்திருக்கேன். அவருக்காக ஒரு டாக்குமெண்ட்ரியும் பண்ணியிருக்கேன் சாருக்காக. அதை வந்து நம்ம சீக்கிரம் ரிலீஸ் பண்ணணும் சார். அது என்ன டாக்குமெண்ட்ரினா ஆப்ரஹாம் பண்டிதரின் கருணாமிர்த சாகரம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்மளுடைய தமிழ் இசை வந்து 3000 ஆண்டுகள் வரலாறு உடையது. நமது தமிழ் ஆன்சஸ்டர்ஸ் என்னென்ன மாதிரி எல்லாம் மியூசிக்ல இன்வென்ஷன்ஸ் பண்ணிருக்காங்க, எப்படி அது ஒரு நாலேஜ் சிஸ்டமா இருக்கு அப்படிங்கறத பத்தி அவர் ஒரு பெரிய புக் எழுதியிருக்காரு. சோ வி ஆல் ஆஃப் அஸ் சப்போஸ் டு பி சிங்கர்ஸ். ஆனா எப்படி வந்து நம்ம அதுல இருந்து விலகி வந்துட்டோம், அதை எப்படி நம்ம லேர்ன் பண்ணணும் அப்படிங்க ஒரு பெரிய இன்வென்ஷன் ஹிஸ்டரியில. சோ அதை பத்தி நான் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணிருக்கேன், வெப்சைட்டும் நடத்திட்டு இருக்கேன் சாருக்கா. இதுவும் ஒரு பெரிய ஆனர் தான். ஸோ as well as நிறைய விஷயம் வந்து நம்ம ரஹ்மான் சார் நிறைய நான் கத்துக்கிட்ட விஷயம் அப்படின்றது வந்து ஒண்ணு வந்து சைலன்ஸ். ஏன்னா நிறைய கான்ட்ரவர்சிஸ் நீங்க ஒர்க் பண்ணிருப்பீங்க. அது எனக்கு அந்த ஒரு இது இல்லாம போக நான் நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் பார்க்கும்போது நிறைய சைலண்டாவும் இருப்பாரு. ஸோ அவரோட ஒர்க் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ இப்போ யூஸ்வலாவே கடைசியில் லால்சலாம் படம் நான் பார்த்தோம், அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்கு. அதுல வந்து பர்டிகுலரா வந்து அந்த தேவா பாடின பாட்டு வந்து ரொம்ப அந்த படத்தோட கரெக்டா டச் ஆன மாதிரியும் அந்த லிரிக்ஸும் கரெக்டா டச் ஆன மாதிரியும் இருந்தது. ஸோ அவரோட டிராவலும் வந்து ரொம்ப அழகா தான் இருக்கு. எனக்கு இதுல ஒரு இந்த ரெக்கார்டிங்ல வந்து எனக்கு ஒரு டவுட் இருக்கு. மோஸ்டா நிறைய பேர் வந்து டியூன் போட்டுட்டு அந்த லிரிக்கல் வந்து ரைட் அப் பண்ணுவாங்க. சோ ரஹ்மான் சார் ஒர்க் பண்ணும்போது அது எப்படி வந்தது? நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபுல்லாவே அந்த ஸ்டார்டிங் சோ அந்த எல்லா பேராகிராஃபும் நீங்க ரைட் அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டியூன் வந்து கம்போஸ் பண்ணாங்களா, இல்ல கம்போஸ் பண்ண டியூனுக்கு வந்து நீங்க ஆப்டா அந்த லிரிக் ரைட் பண்ண மாதிரி பண்ணுவீங்களா? சோ எப்படி? இல்ல டியூனுக்கு தான் எழுதினா. டியூன் தான். சினிமா இண்டஸ்ட்ரியில லிரிக் ரைட்டிங்ன்றது வந்து எதை பேஸ் பண்ணினா மியூசிக் கம்போசர்ஸ் டியூன் பண்ணிருவாங்க. நம்ம அதுக்கு அந்த மீட்டருக்கு ஏத்தாப்புல லிரிக்ஸ் எழுதணும். ஆனா என்ன அப்படின்னா ரஹ்மான் சாருக்கு வந்து இன்னொரு கெப்பாசிட்டியும் உண்டு. நீங்க லிரிக்ஸா கொடுத்தாலும் அவங்க கம்போஸ் பண்ணிருவாங்க. ஆனா மத்த மியூசிக் கம்போசர்ஸ்ட்டு அது சாத்தியம் இல்லைன்னு தோணும். அது வந்து ரொம்ப ரேர் குவாலிட்டி தான். சார் நீங்க எப்படி பண்ணாலும் நீங்க எக்ஸ்ட்ரா சில லிரிக்ஸ் சேர்த்து எழுதினாலும் அதையும் சேர்த்து திரும்ப கம்போஸ் பண்ணிருவாங்க. அந்த மாதிரி he has this மேஜிக்கல் எபிலிட்டி. ஆனா பிரைமரியா எப்படின்னா டியூன் போட்டுருவாங்க. நம்ம அதுக்குதான் மெட்டுக்கு தான் பாட்டு எழுதுற மாதிரி இருக்கும். ஓகே. ஏன்னா நிறைய நான் தான் பார்த்திருக்கேன். ஸோ நிறைய அந்த லிரிக்கல் வீடியோ எல்லாம் லான்ச் பண்ணும்போது யூடியூப்ல வந்து இந்த மாதிரி டியூன் பண்ணிட்டு அந்த டியூனுக்கு வந்து அவங்க லிரிக்கல் எழுதுற மாதிரி உட்காந்து ரைட் பண்ணி அது வந்து சிங்கர் வந்து பாடுற மாதிரி அந்த லிரிக்கல் வீடியோ இருக்கும். ஆக்சுவலா நெஞ்சை எழு வந்து ரஹ்மான் சார் தான் பாடியிருக்காரு. ஸோ அந்த ஒரு இப்ப நீங்க எழுதிய ஒரு அந்த இதை வந்து பாடி அந்த இப்போ நீங்க எழுத ஒரு சைட்ல அந்த கம்போஸ் பண்ணி அந்த டியூனோட பாடும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு லைவா எப்படி இருந்தது? அதாவது எப்படி சொல்றது அது வந்து அதான் சொல்றேன்ல, வாழ்க்கையில் பொன்னான தருணம், மிகவும் திருப்பு முனையான ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய டர்னிங் பாயிண்ட் இன் லைஃப். அண்ட் ஐ வாஸ் நெவர் எக்ஸ்பெக்டட் ஐ வுட் பி அ லிரிசிஸ்ட். ஐ வுட் பிகம் அ லிரிசிஸ்ட். சார் தான் முதல்ல என்னை வந்து ஒரு லிரிசிஸ்டா பாடலாசிரியரா அறிமுகப்படுத்துறாரு. அப்ப இன்னைக்கு வரைக்கும் நான் லிரிசிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னா பாருங்களேன். அப்ப அது எனக்கு ஒரு என்னோட இதுல வந்து இன்னொரு கிரெடிட் இல்லையா, என்னோட டைட்டில் இன்னொரு டைட்டில். நான் சித்த மருத்துவரா இருக்கேன், கவிஞரா இருக்கேன். ஸோ பாடலாசிரியருங்கிற எனக்கு இன்னொரு டைட்டிலும் வந்து அவரால கிடைச்சது. இன்னைக்கு வரைக்கும் நிறைய படங்களுக்கு நான் பாடல்கள் எழுதிட்டு இருக்கேன். சோ லேட்டஸ்டா ஏதாச்சும் ஒரு படத்துக்கு ஏதாச்சும் லிரிக்கல் அதான் எழுதிட்டு இருக்கேன். ஆனா கான்பிடென்ஷியலா இருக்கல. இப்ப செம்பி படத்துக்கு பாடல் எழுதியிருந்தேன். பிரபு சாலமன். ஆமா, அருவி படத்துல பாடல்கள் எழுதினேன். அதெல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட். அந்த மாதிரி 8 தோட்டாக்கள், மாயான்னு ஒரு படம், நயன்தாராவோட படம். நிறைய படம் எழுதிட்டு இருக்கேன். இந்த ஜஸ்பர்னு ஒரு படம் வந்தது. இப்ப அதுக்கு எல்லா பாட்டும் எழுதியிருக்கேன். அதாவது பாட்டும் ஹிட் ஆகணும், படமும் ஹிட் ஆகணும். அப்பதான் நம்மளுக்கு மக்களுக்கு தெரிய வரும்.
சில நேரம் வந்து நம்ம எப்பயோ பாட்டு எழுதி அது எப்பயோ வெளியில வரும். அந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும். இப்ப ஓகே. நிறைய பாடல்கள் இனி சீக்கிரம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிறைய பின்னணியில நடந்துட்டு இருக்கு. அதனால ஏன்னா நிறைய பாடல். ஏன்னா இந்த செம்பி படம் வந்து நான் நோட்டீஸ் பண்ணேன். நீங்க சொல்ற அந்த படம் வந்து நாங்க அவ்வளோ நோட்டீஸ் பண்ணல. ஏன்னா நீங்க சொல்ற வரைக்கும் நாங்க டேட்டா எடுத்த வரைக்குமே வந்து ஆஹ், நிறைய ஒரு சில விஷயம் வந்து நிறைய அப்டேட் ஆகாம தான் நான் பார்த்திருக்கேன். ம். ஸோ ஸோ ரியலி சாரி ஃபார் தட். ஒண்ணும் இல்ல. நானும் அப்டேட்டே பண்றது இல்ல கேக்கு. ஓகே. இட்ஸ் மை டியூட்டி as well, no? நானும் ஓகே. பண்ணணும். ம். ஓகே. ஸோ அப்புறமா வந்து நீங்க வந்து நிறைய 6 ஷார்ட் கலெக்ஷன்ஸ் வந்து பண்ணிட்டீங்க. ஸோ ஒரு நாவல் அதே மாதிரி நிறைய நான் ஃபிக்ஷனலும் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இது மட்டும் இல்லாம வந்து லேட்டஸ்டா நீங்க பண்ண அந்த புக் பப்ளிஷ்டு வந்து உந்தன் பெயரிடுவேன் அப்படின்ற ஒரு புக் இந்த வந்து பப்ளிஷ் புவிக்கு உந்தன் பெயரிடுவேன். இந்த புவிக்கு, இந்த பூமிக்கு உன்னோட ஓகே. பெயரிடுவேன் அப்படிங்கிறது. ஓகே. நீங்க கடைசியா அப்டேட் பண்ணது. ஸோ சரி. இப்போ நம்ம அதுல இருந்தா நம்ம வந்து இப்போ பேசிட்டு இருக்கோம். ஸோ கடைசியா அப்டேட் பண்ணதை வச்சு நம்ம பேசுவோம். அந்த புக்கோட ஒரு சினாப்சிஸ் ஏதாச்சும் ஒரு அப்ஜெக்டிவ் சொல்ல முடியுமா? அது முழுக்க முழுக்க காதல் கவிதைகளாலானது. ஓகே. அப்படிதான் நம்ம சொல்லணும். ஒரு நம்ம காதல் கான்டெம்பரரியா நம்ம வந்து காதல் உறவு ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து எப்படி இருக்கு நம்மள்ட்ட அப்படிங்கிறத வந்து ஒரு ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் சொல்லலாம். இது வந்து நான் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒரு பொயட்ரி கலெக்ஷன் பப்ளிஷ் பண்ணுவேன். ஓகே. அந்த வருடத்தினுடைய ஜேர்னி இருக்குல்ல, லைஃபோட ஜேர்னி எப்படி இருக்கு அதை பேஸ் பண்ணி என்னோட கவிதைகள் எழுதி வைப்பேன். அதை ரொம்ப கலெக்ட் பண்ணி அஹ், அப்பப்ப ரெகுலரா எழுதுறது தான். எழுதி அதை எடிட் பண்ணி ஒரு புக் ஆக்கி அதை நம்ம பப்ளிஷ் பண்ணுவோம். யூனோ யூ ஷுட் ரீட், யூ ஷுட் மேக் யுவர் லிசனர்ஸ் ரீட் பொயட்ரி புக்ஸ் இன் தமிழ். அவ்வளோ நல்ல நம்மள்ட்ட ட்ரெடிஷன் இருக்கு. அவ்வளோ நல்ல பொயட்ஸ் இருக்காங்க. அவ்வளோ பொயட்ரின்றது வந்து தமிழர்களுக்கு ரொம்ப இன்டென்ஸான ரொம்ப பர்சனலான ஃபார்ம். ஸோ பொயட்ரி ரைட் நான் வந்து இன்னும் இவ்வளவு வருஷமும் பொயட்ரி எழுதுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான சோஷியல் ஆக்டா பாக்குறேன் நான். இந்த புவிக்கு உந்தன் பெயரிடுவேன்றது முழுமையும் ஒரு காதல் கவிதைகளாலான ஒரு தொகுப்பு. உம் ஸோ கம்மிங் நெக்ஸ்ட் அடுத்த ஒரு கேட்டகரியில போனோம் அப்படின்னா வந்து சிறகு. ஸோ அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்டான ஒரு ஃபீச்சர் ஃபிலிம். ஸோ உம் அந்த படம் வந்து நீங்க அந்த படம் நீங்க டைரக்ட் பண்ணி எழுதி அதுக்கோட ஒரு ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கும்ல. ஸோ அது எப்படி மேம் உங்களுக்கு கிளிக் ஆச்சு? அது எந்த இடத்துல வந்து அந்த கரெக்டாக அந்த ஸ்பார்க் வந்தது? ஸோ சிறகு வந்து நம்ம எழுதி அதை வந்து நம்ம லான்ச் பண்ணி நம்ம ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் எப்படி மேம் உங்களுக்கு? ரொம்ப சுவையான அனுபவம் என்னன்னா, மரியானுக்கு அப்புறம் வந்து நான் ப்ரொடியூசர் தேடி அலைஞ்சேன். ஓகே. அதாவது எனக்கு வந்து படம் பண்ணணும்னு ஆசை வந்துருச்சு. படம் டைரக்ட் பண்ணணும். அப்ப ஓகே. வந்து இவங்க மாலாமணியன் அப்படின்ற ஒரு ப்ரொடியூசரை நான் மீட் பண்றேன். ஓகே. அவங்கள வந்து நான் அது வந்து ரஹ்மான் சார் ஒரு டின்னர் கொடுத்தாரு. நியூ இயர் டின்னர் கொடுத்தாரு. அப்பதான் இவங்களை மீட் பண்ணேன். ஒரு ஃபியூ லேடிஸ் தான் இருந்தோம். அதுல இவங்களும் ஒருத்தர். அப்ப அவங்கள்ட்ட என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணி பேசுறேன். நீங்க யாருன்னு கேட்டாங்க. நான் அந்த மாதிரி பாடலாசிரியர்னு சொன்னேன். சரி, எனக்கு ஏதாவது வாய்ப்பெல்லாம் கிடைச்சா சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன் நானு. அதே நேரத்துல நான் சொன்னேன், எனக்கு வந்து படம் டைரக்ட் பண்ணணும்ன்றதுதான் என்னோட லட்சியம். சோ நீங்க ஓகே. யாராவது ப்ரொடியூசர் இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். 2 மந்த்ஸ்க்கு கழிச்சு இது மாதிரி பிப்ரவரி மாசம் தான் ஒரு இடம் அவங்க கூப்பிட்டாங்க. நான் வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு இருக்கேன். நீங்க உங்களோட ஸ்கிரிப்ட் தரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஓகே. வாவ் அப்படின்னு இருந்தது. ஆனா ஷி ஹஸ் சர்டன் பிரின்சிபல்ஸ். வெரி பிரின்சிபல் லேடி. ஷி வெரி பிரின்சிபல் லேடி. அவங்களுக்குன்னு நல்ல கொள்கைகளோட இருப்பாங்க அவங்க. அவங்க கொள்கைகள்ல இருந்து தவறவே மாட்டாங்க. நான் ரொம்ப சின்ன பட்ஜெட்ல படம் பண்ண போறேன். அப்புறம் எனக்கு ரொம்ப இந்த ஈவிலான விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது படத்துல. வெட்டுக்குத்து அப்படின்னு ரொம்ப வன்முறை இருக்கக்கூடாது. அந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க. சோ நான் திரும்ப திரும்ப அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு 6 ஸ்கிரிப்ட் எழுதினேன் நான் அடுத்தடுத்து. ஒவ்வொன்றிலையும் ஒரு கரெக்ஷன் சொல்லுவாங்க. இல்ல எனக்கு இந்த மாதிரி இல்ல. எனக்கு ரொம்ப பெண்கள் பண்ற மாதிரி, பெண்கள் பார்க்கிற மாதிரி வேணும். ஒரு நல்ல எமோஷன்ஸோட வேணும் அப்படி. ஸோ 6வது ஸ்கிரிப்ட் அவங்க ஓகே சொன்னாங்க. அதுதான் சிறகு. இன்னும் சிறகு படம் நாங்க பிரீமியர் பண்ணோம் நார்வேல. இன்னும் ஓகே. தமிழ்நாட்டுல வெளியிடல. நார்வே அதுக்குள்ள அவார்டு வாங்கிருச்சு அது. சிறந்த தயாரிப்பாளர் அவார்டு, சிறந்த பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டும் வாங்கிருச்சு அது. அது தவிர இந்த சென்ற ஆண்டின் 20 படங்கள், சென்ற ஆண்டில் வெளிவந்த படங்கள்ல 20 படங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட 20 படங்கள்ல அது ஒரு படமா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. சோ இன்னும் சிறகு வந்து மக்கள்கிட்ட ரிலீஸ் ஆனா பெரிய வரவேற்பை பெறும்ன்ற பெரிய நம்பிக்கை இருந்து. ஏன்னா நாங்க நார்வேல ரிலீஸ் பண்ணப்போ பெண்கள் வந்து பார்த்துட்டு எழுந்திருக்கவே இல்லை. ரொம்ப எமோஷனலா ஆனாங்க அந்த படத்தை பார்த்து. அது வந்து ரொம்ப, அதாவது நம்ம வந்து நிறைய ஆண்களினோட சினிமா தானே பார்த்து பழகிருக்கோம். பயங்கர ஓகே. சண்டை இருக்கணும், ஆக்ஷன் இருக்கணும், ஐட்டம் சாங் இருக்கணும், இது இருக்கணும் அது. ஆனா அப்படியெல்லாம் இல்லாம நாங்க ரொம்ப ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ், ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி இருக்கு அதனோட அதை முன் வச்சு இந்த படத்தை பண்ணியிருக்கோம் நாங்க. ஸோ நானுமே வந்து அந்த படத்தோட டீசர் வந்து பார்த்துருக்கேன். ஸோ ஹரிகிருஷ்ணனும் வந்து அக்ஷிதாவை ஃபீமேல் லீட் ஆமா பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன். ஆமா ஸோ ஆமா. அந்த டீசர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்டார்ட் பாயிண்ட்ல வந்து
ஒரு கான்வர்சேஷன் மாதிரி பேசி பைக்ல டிராவல் ஆகி அந்த டிராவல்ல நடக்கிற விஷயம். ஸோ அந்த 2 இண்டிவிஜுவலோட ஒரு டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி எடுத்து போகுதுன்றது தான் அந்த டீசர் காட்டுது. ஸோ மேபி அந்த டீசர் படத்தோட ஒரு கிளிம்ஸ் தான் வந்து டீசராகவே இருக்கும். படத்துல என்ன சொல்ல வர முடியுமோ அந்த டீசர் பார்த்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றது தான் வந்து அந்த ஒரு வீடியோவாவே நமக்கு காட்டும். ஸோ மேபி அந்த படம் வந்து லான்ச் ஆகும்போது நல்ல வரவேற்பு தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் அந்த நீங்க வந்து 2019 அந்த படத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? ஆமா. அதாவது சிறகு வந்து மெயின் ஸ்ட்ரீம்கான படம், எல்லாரும் பார்க்கறதுக்கு தியேட்டருக்கான படம். அது வந்து தியேட்டர்ல பார்த்தாதான் நீங்க அது அந்த மாதிரியான படம், எல்லாரோடையும் கனெக்ட் பண்ணக்கூடிய படம். இந்த கோடை இருள்ன்றது வந்து நல்ல ஒரு ஆர்ட் ஹவுஸ் படம்னு சொல்லலாம். நான் வந்து இருளர் பழங்குடிகளோட வந்து ஒரு 20 இயர்ஸா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இந்த ட்ரைப்ஸ் வந்து வட தமிழ்நாடுல வந்து இந்த பிளைன்ஸ்ல எல்லாம் வேலை பார்த்துருக்காங்க. ரொம்ப நீங்க அவங்கள பாக்குறதே ரொம்ப ரேர், ரொம்ப அப்ரெஸ்ட் கம்யூனிட்டி. அவங்கள்ட்ட இருக்கிற ஸ்கில் என்னன்னா பாம்பு நல்லா பிடிப்பாங்க. சோ ஒரு ஹெர்பட்டாலஜிஸ்ட் அமெரிக்காவில இருந்து இந்தியாவுக்கு வந்த ஒரு இந்த ஊர்வன பற்றின ஸ்டடி எல்லாம் பண்ண ஒருத்தர் வந்து இவங்களை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாரு, என்ன பெரிய ஸ்கில் இருக்கு இவங்கள்ட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து 1972ல வந்து இந்தியா முழுக்க வந்து பெரிய ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க, வைல்டு லைஃப் ஆக்ட்னு. இந்த மாதிரி மிருகங்கள் எல்லாம் பிடிக்க கூடாது அப்படின்னு. ஆனா இவங்களை வந்து மிருகங்கள் பிடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா இவங்களுடைய ஹோல் லைவ்லிஹுட்டே போயிடும். ஏன்னா இவங்களோட லைவ்லிஹுட்டே வந்து பாம்பு பிடிக்கிறத சார்ந்துதான் இருந்தது. அப்ப அந்த ரோமுலஸ் விட்டேக்கர் என்ன பண்றாரு, முட்டுக்காடுன்னு ஒரு இடத்துல சென்னையில வந்து அந்த ஈசிஆர் ரோட்ல ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி, இருளா ஸ்னேக் வினோம் எக்ஸ்ட்ராக்டிங் கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஒன்னு ஆரம்பிக்கிறார். அதாவது இவங்க வந்து பாம்பை பிடிச்சிட்டு வந்து இந்த இருளா கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஒன்னு ஆரம்பிச்சாரு. சோ இவங்களுக்கு எல்லாம் இந்த இருளர்களுக்கு பாம்பு பிடிக்க தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் லைசன்ஸ் கொடுத்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாம்புகளை பிடிச்சிட்டு வந்து இங்க விஷத்தை இறக்கி அதை கேர் எடுத்துட்டு திரும்ப அந்த பாம்புகளை எங்க பிடிச்சாங்களோ அவங்க கொண்டு போய் விட்டுருவாங்க. சோ இவங்களை பத்தி நான் நிறைய ஒர்க் பண்ணேன், இவங்களை பத்தி டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் கூட பண்ணேன். ஆனா எனக்கு இவங்களை பத்தி படம் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்துட்டே இருந்தது. அதுதான் இந்த கோடை இருள். இந்த படம் வந்து நாங்க சென்னை இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவலுக்கு செலக்ட் ஆனிச்சு ஸ்கிரீனிங்க்கு. இப்ப வந்து அது வந்து அங்க நிறைய வரவேற்பு அதுக்கு. ஏன்னா இருளர்கள்லாம் பார்த்துட்டு எங்க வாழ்க்கையை நீங்க அப்படியே சொல்லியிருக்கீங்க அப்படின்னு ரொம்ப நெகிழ்ச்சி அடைந்த ஒரு விஷயமா இருந்தது. இதன் பின்னணியில வந்து பேராசிரியர் கல்யாணின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் இவங்களுக்காக வந்து ஃபீல்டுல வந்து நிறைய இவங்களோட ரைட்ஸ்க்காக அதுக்காகலாம் நிறைய போராட்டங்கள் பண்ணி அவங்க மேல போடப்படுற பொய்யான வழக்குகள், அவங்க மேல செயல்படுத்தப்படுற வன்முறைகள் அதுக்காகலாம் எதிர்த்து நின்று அவங்களோட ஜஸ்டிஸ்க்காக ஃபைட் பண்றவர். அவர் தான் எனக்கு இந்த படம் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு. இது வந்து ஒரு ஆர்ட் ஹவுஸ் படம். கூடிய சீக்கிரம் நம்ம இதை ஓடிடில நம்ம இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம். சோ இதுக்கு பின்னாடி அந்த பேராசிரியர் கல்யாணின்றவர் வந்து எனக்கு ரொம்ப மென்டரா இருந்தார். அவர் வந்து ஒரு பிசிக்ஸ் ப்ரொஃபஸரா வேலை பார்த்துட்டு இருந்தார் கல்லூரியில. இந்த மக்களினுடைய துயரங்கள் எல்லாம் பார்த்து அவங்கள வந்து அவங்க கஷ்டங்கள்ல இருந்து விடுவிக்கணும், அவங்களுடைய அப்ரெஷன்ஸ்ல இருந்து. குறிப்பா இவங்க மேல இவங்க வந்து ரொம்ப பாண்டட் லேபரர்ஸா இருந்தாங்க. சோ அதுல இருந்து இவங்களை வந்து விடுதலை செஞ்சு இவங்களுக்குன்னு ஒரு நல்ல லைவ்லிஹுட்டை கிரியேட் பண்ணணுங்கிறதுக்காக பயங்கரமா ப்ரொடெஸ்ட் பண்ணி எஸ் பீன் அ ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட். சோ அவர் வந்து எனக்கு இந்த படம் பண்றதுக்கு ரொம்ப உறுதுணையா இருந்தார். ஓகே, நீங்க சொன்ன அந்த ஒரு கான்செப்ட் இருக்குல்ல மேம், அந்த பாம்பு பிடிக்கிறவங்க, ஸோ அந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்க ஆக்சுவலா வந்து crocodile பார்க் இருக்குல்ல, சோ ஐ திங்க் ஈசிஆர்ல வந்து அங்க வந்து அந்த இடத்துல வந்து தனியா அந்த இடத்துல வந்து இவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சோ இந்த பாம்புனா என்ன, இந்த பாம்புனா என்ன. சோ அந்த ஒரு இது வந்து எனக்கு ரொம்ப நாளா நான் crocodile பேங்க் அங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. ஆனா எனக்கு அந்த இடத்துல வந்து இப்பதான் எனக்கு தெரிஞ்சு, நான் ஆல்மோஸ்ட் ஒரு 6 months முன்னாடி தான் நாங்க உள்ள போய் என்ன இவங்க என்ன சொல்றாங்கன்றது தெரிஞ்சு, சோ அப்பதான் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்கு, சோ இந்த மாதிரில இருக்க பீப்புள் வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்றாங்க, சோ எங்களோட ஒர்க் இப்படிதான் இருக்கு, நாங்க என்ன பண்ணுவோம், சோ இந்த மாதிரி விஷம் எப்படி எடுக்கிறது, சோ அந்த லைவ் ஸ்பாட்ல வந்து இந்த மாதிரி எப்படி வந்து எடுக்கிறது, சோ இந்த பாம்போட விஷம் என்ன பண்ணும், சோ விஷம் நமக்குள்ள ஏறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும்ன்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அந்த இடத்துல. சோ பேசிக்கா நமக்கு வந்து நம்மளை பாதுகாக்கவும், பாம்பு வந்து நம்ம எப்படி நம்மளை பாக்குது, சோ நீங்க என்ன பேசணும் வந்து பாம்பு காது கேட்காது, அந்த ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. சோ அப்பதான் வந்து எனக்கு ஓகே, இந்த மாதிரி ஒரு ஒரு டைப் ஆஃப் ஃபீல்டு இருக்கு அப்படின்றது வந்து எனக்கு அப்பதான் தெரியுமே. சோ அதுக்கு முன்னாடி நிறைய வருஷத்துக்கு முன்னாடி அது இருந்துட்டு இருக்கு. எனக்கு இப்ப தெரிஞ்ச விஷயமே வந்து அந்த டைம்ல தான். சோ நீங்க வந்து இப்ப கோடை இருள் பத்தி சொல்லும் போதும் ஓகே, சோ இந்த படம் வந்து இப்படிதான் இருக்கும்ன்றது வந்து ஐடியாஸ் நீங்க கொடுத்துட்டீங்க. சோ மேபி இந்த படம் வந்து எப்ப லான்ச் ஆகும், சோ குளோபலா இல்ல இந்த படம் வந்து ஜஸ்ட் ஸ்கிரீனிங்காக மட்டும்தான் லான்ச் ஆயிருக்கா? இல்ல அதான் அதுக்கான எஃபர்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஓடிடிக்கு ரொம்ப சீக்கிரம் வந்துரும். சோ தட் ஏன்னா இதை எல்லாரையும் பார்க்க வைக்கிறது ரொம்ப முக்கியமான வேலைன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான எஃபர்ட்ல தான் நான் இருக்கேன். இப்ப எல்லாம் வெளியே வந்ததுன்னா கொஞ்சம் எனக்கு இப்ப நம்ம கேட்கிற ஒரு சில பேருக்கு விட குளோபலா நிறைய பேருக்கு வந்து இது கொஞ்சம் தெரியும்.
ஸோ வெரி அகைன் once again congratulations for this. இந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பண்றதுன்றது வந்து ரொம்பவே வந்து கொஞ்சம் எமோஷனலான விஷயம் தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அந்த பீப்புள்ஸ் வந்து பார்த்து அவங்க ஃபீல் பண்ற விஷயம் வந்து நமக்கு ஒரு ஹாப்பினஸ் ஆகும், அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் ஆகும் இருக்கும் இந்த படம். ஓவராலா உங்களை பத்தி ஒரு சில விஷயம் வந்து ஜென்ரலாவே தெரிஞ்சிருக்கு எனக்கு. ஸோ எனக்கு மோஸ்டா இப்போ புக்ஸ் அப்படின்ற விஷயம், இப்போ போய் இங்க புக்கு படிங்க, புக்கு படிச்சா உங்களோட ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஓவர் ஆகும். புக்கு படிக்கிற ஹேபிட் வந்து எடுத்துக்கணும்ன்றது வந்து கொஞ்சம் நீங்க அந்த புக்கு படிக்கிற ஹேபிட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க லைஃப்ல ஒரு சேஞ்ச் ஓவர் கிடைக்கும். அதே மாதிரி இப்ப ட்ரெயின்ல எல்லாம் போகும்போது நான் பார்த்த விஷயம் வந்து அந்த ரீடிங் லைட் ஒன்று வச்சிருப்பாங்க. ஸோ ஒரு கம்பார்ட்மெண்ட்ல வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 100+100+ல ஒரு கம்பார்ட்மெண்ட்ல ஒரு 70க்குள்ள 100 கீழே தான் வந்து பீப்புள்ஸ் வந்து டிராவல் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுல வந்து ஒரு 10 பேர் கீழே தான் வந்து அந்த ரீடிங் லைட் நான் பார்த்த வரைக்கும் நைட்டு ஒரு 12:30 வரைக்கும் புக்கு படிச்சுட்டு தூங்குற பீப்புள்ஸ் வந்து நான் ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது பார்த்திருக்கேன். ஸோ அந்த ஒரு ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்ப இருக்க ரேஷியோ வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. ஏன்னா இப்பெல்லாம் புக் ஃபேர் வச்சாலே அதோட ஒரு எக்ஸ்போஷர் தெரிஞ்சிருது, நிறைய சோஷியல் மீடியால வந்து அது பப்ளிஷ் ஆயிருது. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி லான்ச் பண்றாங்க, இந்த இடத்துல போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இந்த புக்ஸ்னா எப்படி இருக்கும், இந்த புக்ஸ்னா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் போயிட்டு வெளியே வந்து எங்களுக்கும் தெரியும் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்கன்ற விஷயத்த வந்து அவங்க பப்ளிஷ் பண்றாங்க. ஸோ புக்ஸ் வந்து ஏன் படிக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? அதாவது லைஃப் வந்து மல்டி டைமென்ஷனல் ஆனது ஒவ்வொரு மனிதருக்கும். ஒருத்தரோட வாழ்க்கையே மாதிரியே இன்னொருத்தரோட வாழ்க்கை இருக்கும்னு சொல்லவே முடியாது ஒண்ணு. அப்புறம் அது என்னென்ன இன்பங்களை தருகிறது துன்பங்களை தருகிறதுன்றதுக்கு வந்து ஒரு பெரிய பொதுவான டைரி எல்லாம் ஒண்ணு கிடையாது. எல்லாரும் வாழ்க்கையும் இப்படிதான் இருக்க போகுது, இப்படிதான் நடக்க போகுதுன்னு ஒரு காமன் புக்கோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ் எல்லாம் இல்லை இந்த வாழ்க்கையை வாழ்றது. சோ புத்தகங்கள் தான் நம்மளுக்கு சரியான கைடுன்னு நினைக்கிறேன். இந்த வாழ்க்கை நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்களை எதிர்கொள்வதற்கு, ஃபேஸ் பண்ணுவதற்கு, அப்புறம் வந்து அந்த அந்த பர்பஸ் ஆஃப் லைஃப், என்னோட லைஃபோட பர்பஸ் என்ன, நான் எதுக்கு இந்த பூமியில வாழ்றேன், நான் என்னென்ன கடமைகள் எனக்கு இருக்கு அப்படின்னு நான் செய்ய வேண்டிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது வந்து புக்ஸ் தான் நினைக்கிறேன். புக்ஸ் வந்து இவங்க தான் படிக்கணும், இவங்களுக்கு தான் உதவும் அப்படின்லாம் கிடையாது. எந்த ஃபீல்டுல நீங்க இருந்தா கூட நீங்க வந்து வாசிக்க வேண்டிய புத்தகங்கள்னு நிறைய இருக்கு. அதுதான் நம்மளுடைய மனசை வந்து காப்பாத்தும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். உடம்ப காப்பாத்துறதுக்கு எப்படி நம்ம நல்ல உணவு முறைகளை பின்பற்றுறோமோ அது மாதிரி நம்மளுடைய மனதை, சிந்தனையை ரொம்ப தெளிவா வச்சுக்கிறதுக்கு புத்தகங்கள் தான் கைட் பண்ணும். நீங்க சொன்ன விஷயம் எவ்வளவு முக்கியமான விஷயம் தெரியுமா கேக்கு? ஃபிளைட்ஸ்ல வந்து ரீடிங் லைட் இருக்கும், ட்ரெயின்ல ரீடிங் லைட் இருக்கும், இப்பவும் இந்த ஏர் பஸ்ஸஸ்ல எல்லாம் ரீடிங் லைட்டோட தான் வராங்க. சோ நம்ம எவ்வளவு முக்கியமா அந்த ரீடிங்கை வந்து நம்ம சமூகத்துல எவ்வளவு முக்கியமானதா நினைச்சிருந்தாங்கன்னா இதை வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஒரு முக்கியமான விஷயமா அதை வச்சிருக்காங்க. சோ ரீடிங் இஸ் த எசென்ஷியல் திங் இன் லைஃப் அப்படின்னு நினைக்கிறேன் நான். படிக்கிறது, புத்தகங்களை வாசிக்கிறது, அப்புறம் எனக்கு ஏற்ற புத்தகங்களை தேடி கண்டுபிடிச்சு வாசிக்கிறது, அதுதான் என்னை அடுத்து நான் என்ன செய்யணும், என்னோட வாழ்க்கையை எப்படி வந்து நான் வந்து ரொம்ப ஸ்மூத்தா லீட் பண்ணணும், ஹாப்பியா லீட் பண்ணணும், நான் வந்து என்னுடைய சுத்தி இருக்கிறவங்கள எப்படி வந்து நான் கவனிச்சுக்கணும் அப்படிங்கிற எல்லா பல ஆயிரம் விஷயங்களை வந்து புத்தகம் நமக்கு சொல்லாம சொல்லி கொடுக்குது. அந்த மாதிரி அதாவது ஒரு புத்தகத்தோட ரோலை வந்து இந்த ஒரு கான்வர்சேஷன்ல முடிச்சவே முடியாது கேக். அது வந்து நீங்க யாருமே நம்மளை கைட் பண்ணாம விட்ட தருணங்கள ஒரு புக்கு வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ஃபிளாஷ் கொடுக்கும், இன்சைட் கொடுக்கும், ஒரு ஸ்பார்க் கொடுக்கும். ஓ இதை இப்படி செய்யலாம், இப்படி செஞ்சிருக்கணும், இப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம வந்து ரொம்ப ரொம்ப தனிமையா இருக்கிற நேரத்துல அதுதான் துணையாக இருக்கும். அது வந்து புத்தகங்களோட ரோல் இன் சிங்கிள் ஹியூமன் லைஃப் இருக்கு இல்லையா, அது ரொம்ப 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 பிரம்மாண்டமானது அப்படின்னு நினைக்கிறேன் நான் வந்து இவ்வளவு என்னால செயலாற்ற முடிகிறது, இல்லை இன்னும் என்னால செய்ய முடியும் அப்படின்னு நான் நம்புறதுக்கு காரணம் வந்து நான் வந்து விடாம புத்தகங்கள் வாசிக்கிறது தான் காரணம்னு நினைக்கிறேன். ஓகே மேம், ஐ திங்க் ரியலி இது ஒரு பெரிய முக்கியமான பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இப்போ எனக்கு என்னோட அட்மாஸ்பியர்ல இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்து ஒரு சில பேர் புக்ஸ் பத்தி சொல்லுவாங்க, இந்த நாவல்ல இருந்து இந்த படம் எடுத்தாங்க, ஸோ இந்த படம் வந்து இந்த நாவல் பேஸ் பண்ணி தான் இருக்கும், ஸோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து மென்ஷன் பண்ணி சொல்ற விஷயம் ஒண்ணு இருக்கு. ஆனா அது இல்லாம அவங்க கிட்ட வந்து கேட்டீங்கன்னா நீங்க எதுக்கு வந்து நீங்க புக் படிக்கிறது ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்ற கேட்டோம் அப்படின்னா அவங்க சொல்ற விஷயம் ஒரு பாயிண்ட் என்னன்னா, நான் வந்து தனியா ஃபீல் பண்றேன், எனக்கு சப்போர்ட்டிவா வந்து அந்த புக் இருக்குன்றத வந்து அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா நீங்க சொல்றபடி அந்த ஃபிளாஷ் தான் காரணமே. நான் ஏதோ ஒரு டைப்ல வந்து ஏதோ இடத்துல டவுன் ஆகிறேன், சரி இந்த புக்கு நான் எடுத்து படிக்கும் போது அந்த கதைக்குள்ளயுமே அந்த நாவல்குள்ளயுமே அவங்க என்டர் பண்ணி அவங்களோட கேரக்டர் செக்ஷனை அதை அப்படியே உள்வாங்கி அதை வந்து அவங்க எடுத்துட்டு வர விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது. மெயின் கோரே இதுதான், அப்ஜெக்டிவே இதுதான், அவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது. சோ எனக்கு வந்து இன்னொரு கொஸ்டின் இருக்கு, என்னன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் புக் நீங்க என்ன புக் படிச்சு ஓகே நம்ம வந்து கொஞ்சம் இந்த போய்ட்ரி எல்லாம் வந்து நம்ம எழுதலாம் அப்படின்ற ஒரு ஏதாச்சும் ஒரு புக் நேம் மென்ஷன் பண்ண முடியுமா?
அதாவது தேவதேவனின் கவிதைகள், கவிஞர் தேவதேவன் ஒருத்தர் இருக்கார். ஓகே. அவர் வந்து வால்யூம்ஸ் அண்ட் வால்யூம்ஸ் ஆஃப் poetry எழுதியிருக்காரு. ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஒரு கவிதை எப்படி எழுதணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு எக்ஸாம்பிள்ஸா அதை எடுத்துக்கலாம் நம்ம. நான் யாருக்குமே அவரோடத நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ரொம்ப ஸ்ட்ராங்கா. எழுத வர்றவங்க, புதுசா எழுதணும்னு நினைக்கிறவங்க, இல்ல பொயட்ரியை வாசிச்சு ஜஸ்ட் டைஜஸ்ட் பண்ணிக்கணும், தன்னோட லைவ்ல வச்சுக்கணும் அப்படிங்கிறவங்க அவரோட புக்கை வாங்கி பேக்ல வச்சுக்கலாம், கூடவே வச்சுக்கலாம். அப்பப்போ ஒன்று ரெண்டு கவிதைகள் வாசிச்சாலே அதுல உங்களுக்கு பிறக்கிற ஊக்கம், உள்ளுணர்வு எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கும். யூ வில் செரிஷ் இட். அதை நம்ம அப்படி பத்திரமா போற்றி பாதுகாப்போம். அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும் அவருடைய கவிதை நூல்கள். ஓகே மேம். இப்ப நீங்க உள்ள வரதுக்கு காரணமே வந்து அவங்கதான் அப்படிதானே மென்ஷன் பண்றீங்க? நான் வந்து கவிதை எழுத வந்ததுக்கு காரணம், எழுத வந்த வழி வந்து ரொம்ப வித்தியாசமானது. சின்ன வயசுல இருந்து அப்பா எனக்கு வந்து நிறைய புத்தகங்கள் வாங்கி கொடுப்பாரு. தெருவுல ரோட்ல வந்து பழைய புத்தகங்கள் விற்பாங்க இல்லையா, 50 பைசாவுக்கு 1 ரூபாய்க்கு, அந்த மாதிரி எனக்கு புத்தகங்கள் டெய்லி வீட்டுக்கு வரும்போது ஏதாவது ஒரு புத்தகம் வாங்கிட்டு வருவார். எங்க வீட்டுல எங்க அம்மா கூட சொல்லுவாங்க, பிள்ளைய வந்து கதை புக்கு கவிதை புக்கு எல்லாம் வாங்கி கொடுத்து பொம்பளை பிள்ளைய கெடுக்குறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்பா அதெல்லாம் உதறிட்டு, அப்பா என்ன நினைச்சாருன்னா, உலகத்துல இருக்கிற எல்லா விஷயங்களையும் ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும் புத்தகங்கள் வழியா. அப்புறம் அப்பாவுக்கு அந்த வசதி இல்ல. அப்பாவோட குடும்பத்துல அவ்வளவு வசதி இல்ல, புத்தகங்கள் படிக்கிற பெரிய அளவுல வசதி இல்ல. அது மாதிரி நான் இருந்துடக்கூடாதுன்னு அப்பா நிறைய புத்தகங்களை வாங்கி கொடுத்தாரு. அது வந்து நீங்க நிறைய வாசிக்கும் போதே எழுதுவதற்கான தூண்டலும் வந்துரும். அப்படிதான் நான் கவிதை எழுத வந்தேன். அது தவிர நான் சித்த மருத்துவம் வந்து தமிழ்ல முழுவதும், அது தமிழ்ல இருக்கும், அந்த சிலபஸ் எல்லாம் முழுக்க பொயட்ரியில இருக்கும். சோ நீங்க இந்த மாதிரி எல்லாம் வாசிக்க வாசிக்க இயல்பாவே உங்களுடைய மொழி இருக்குல்ல, உங்களுடைய மனசுக்குன்னு ஒரு மொழி இருக்கும். அந்த மொழி தான் கவிதையா வெளிப்பட்டது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் அப்படிதான் கவிதை எழுத வந்தேன். அப்புறம் தான் எல்லா கவிஞர்களையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், உலக கவிஞர்கள் எல்லாரையும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே மேம். ஸோ இப்போ வந்து நார்மலா புக்ஸோட ஒரு ஒரு growth இருக்குல்ல, ஸோ புக்ஸ் படிக்கிறவங்க growth வந்து அப்ப இருக்க ரேஷியோட இப்போ எப்படி இருக்கு? ஸோ கம்மியா இருக்கா, அதிகமா இருக்கா, அப்படி அதை எப்படி மேம் நீங்க ஃபீல் பண்றீங்க? அதாவது எல்லாரும் சொல்லாங்க, இந்த சோசியல் மீடியா வந்தா எல்லாம் ரொம்ப படிக்க மாட்டாங்க. அப்புறம் நிறைய வந்து இந்த இதுல இப்ப நான் கிண்டில்ல கூட நான் படிப்பேன், என்னோட புக்ஸ் எல்லாம் நிறைய படிப்பேன் நான். அப்படிலாம் வந்து இந்த இந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் எல்லாம் வந்தா ரொம்ப புக்கு படிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாருமே. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு அப்புறம் தான் ரொம்ப அதிகமா புத்தகங்கள் படிக்கிற குணம் வளர்ந்துருக்கு அப்படின்னு நினைப்பேன். எப்போதுமே புத்தகங்களுக்கான மவுசுன்றது ஒண்ணு சமூகத்துல இருந்துட்டே இருக்கு. புத்தகத்தினுடைய மேல இருக்கிற ஈர்ப்பு வந்து எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் அதிகம் வரும்போது இன்னும் அதிகமாகுது அப்படின்னு நினைக்கிறேன் நான். அதாவது முன்பு இருந்ததை விட இப்ப எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் அதிகமா யூஸ் பண்றதுனாலே புத்தகங்களோட அருமை வந்து ரொம்ப தெரியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். ஏன்னா நிறைய அதனால ஆடியோ புக்ஸும் நிறைய வந்து இப்ப வந்திருக்கு. ஸோ ஆடியோ வைஸா நம்ம புக்ஸ் வந்து அந்த சவுண்ட் மூலியமாவும் நம்ம கேட்கிற விஷயம் வந்து, ஏன்னா ஒரு சில பேர் வந்து டிசேபிள் பீப்புள்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து ஆடியோ புக்ஸாவே நிறைய விஷயம் வந்து இன்னொருத்தவங்க வந்து சொல்லி ஜஸ்ட் ப்ளே பண்ணிட்டு அவங்க வந்து ஹியர் பண்ற மாதிரி இருக்க விஷயம் வந்து நிறைய ஒரு பெரிய டிரான்சிஷனா தான் நான் பாக்குறேன். ஏன்னா இப்ப நீங்க சொல்றபடி ஒரு சில பேர் சொல்லுவாங்க இந்த காப்பி கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்றதை விட ஆடியோ புக்ஸா இருக்கிற விஷயம் வந்து சோசியல் மீடியா வைஸுமே வந்து ஒரு பெரிய அப்டேட்டாவும் இருந்திருக்கு, பெரிய நல்லதாவும் தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. அதாவது வரலாற்றுல மனித வரலாறு இருக்கு இல்லையா, மனுஷன் பிறந்து பல ஆயிரம் ஆண்டுகளா இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கான். அதுல வந்து புத்தகம்ன்றது ஒரு சிறந்த கண்டுபிடிப்பு அப்படின்னு நினைக்கிறேன் நான். இப்ப நம்ம வந்து இந்த என்ன சொல்றது, பிசிக்கலி சேலஞ்சு மக்களுக்கு வந்து அது உண்மையிலே இந்த ஆடியோ புக்கா வர்றதுன்றது ஒரு ரொம்ப கருணை நிறைந்த ஒரு விஷயம். அவங்க வந்து அவங்களுடைய அவங்களோட என்ன சொல்றது, அந்த ஊனம் அல்லது அந்த விஷயம் வந்து கம்ப்ளீட்டா இதனால வந்து மறக்கப்படுது. அது வந்து பொருட்படுத்தப்படாம போகுது. அவ்வளவு புத்தகங்கள் எழுதுறவங்களே எனக்கு தெரியும், விஷுவலி சேலஞ்சா இருக்காங்கல்ல, அதுல வந்து நல்ல கவிதை தொகுப்புகள் எழுதுறவங்க எல்லாம் எனக்கு தெரியும். அப்ப புத்தகம்ன்றது வந்து எந்த அளவுக்கு நம்மளை வந்து மேன்மைப்படுத்துது, இணைக்குது, அதாவது இடைவெளியை வந்து நிரப்புது. நம்ம வாழ்க்கையில ஏதாவது ரொம்ப இடைவெளி இது இல்லை அப்படின்னு நினைக்கும் போது அதை வந்து நிரப்புது. நீங்க புத்தகங்களோட உலகத்துக்குள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க உண்மையிலே இந்த ஒரே வாழ்க்கையில பல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போலாம். அந்த மாதிரியான ஒரு 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 சாதனையை வந்து நீங்க புத்தகங்கள் வாசிக்கிறதுனால மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்னு நான் உறுதியா சொல்லுவேன். ஸோ ஒரு இன்னொரு வேர்ல்டு, நிறைய மல்டிவர்ஸ் வேர்ல்டுக்குள்ள வந்து நம்மளை கொண்டு போற மாதிரி தான் இருக்கும். ஸோ புக்ஸ் வேர்ல்டுன்ற ஒரு அந்த உலகத்துக்குள்ள போகும்போது டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ்லுமே சரி, டிஃப்ரெண்ட் ஐடியாஸ்லுமே சரி, நிறைய விஷயம் வந்து கொட்டி கிடக்கும். நம்ம உள்ள போய் இதை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு அது தோணுமே. ஸோ இன்னொரு ஒரு விஷயம், இப்ப நிறைய டைப்ஸா வந்து சூஸ் பண்ணுவாங்களா, எனக்கு வந்து இந்த மாதிரி ஃபிக்ஷனலா இருக்கும், நாட் ஃபிக்ஷனலா இருக்கும், அந்த த்ரில்லிங் கதெல்லாம் படிக்கணும், பொயட்ரியா படிக்கணும், ஒரு ஒரு சமூகம் சார்ந்து வர புக்ஸ் எல்லாம் படிக்கணும், இல்ல எனக்கு வந்து அந்த ஹிஸ்டரியா வந்து என்னென்ன விஷயம் நடந்திருக்கு, ஜியோகிராபிக்கலா என்னென்ன விஷயம் நடந்திருக்கு, சயின்டிபிக்கா என்னென்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு நிறைய டைப்ஸ் எல்லாம் இருக்கு.
ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ பொயட்ரி இல்லாம இப்போ ஏன்னா நீங்க பொயட்ரி பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ பொயட்ரி இல்லாம இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு, கேட்டகரிஸ் இருக்கு. உங்களுக்கு பொயட்ரி இல்லாம பிடிக்கிற ஒரு விஷயம் என்ன டைப் ஆஃப் கேட்டகரி புக்ஸ் உங்களுக்கு சொல்ல முடியுமா? உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அதுல? நான் வந்து பொயட்ரி இல்லாம நிறைய ஃபிக்ஷன் படிப்பேன் நான். உலக அளவுல பெரிய மாஸ்டர் ரைட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்களுடைய ஷார்ட் ஃபிக்ஷன் எல்லாமே நான் வாசிச்சிருவேன். நான் ரொம்ப வெல் அப்டேட்டடா இருப்பேன். இப்ப புதுசா ரைட்டர்ஸ் எழுதுறாங்க அப்படின்னா அவங்களோட படிச்சிருவேன். அப்புறம் ஒவ்வொரு காலகட்டத்திலயும் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் கூட மாறும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நான் தமிழ் மியூசிக்காக ஏஆர் ரஹ்மானுக்கு நிறைய வேலை செய்ய வேண்டியிருந்தது. அப்ப மியூசிக் சம்பந்தமான தமிழ்ல நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய நான் ஃபிக்ஷன் புக்ஸ் எல்லாம் படிச்சேன் நான். அவ்வளவு ஒர்க் பண்ணிருக்காங்க. அப்ப அதாவது நம்ம வாழ்க்கையோட கனெக்டடா நம்ம புத்தகங்களை தேடி போலாம். நான் ஃபிக்ஷன்ஸ் நான் படிப்பேன். முன்னாடி வந்து பயண நூல்கள் படிச்சுட்டு இருந்தேன். என்னன்னா பயணம் போக முடியாத பொழுது பயண நூல்கள் படிச்சுட்டு இருந்தேன். டிராவல் புக்ஸ் எல்லாம் படிச்சேன். இப்ப வந்து நானே நிறைய டிராவல் பண்றேன். நிறைய டிராவல் பத்தின குறிப்புகள் எல்லாம் எடுக்கிறேன். அதனால இப்ப அது எனக்கு தேவைப்படுறது இல்ல. நம்ம என்ன சப்ஜெக்ட் வந்து நம்ம மனசுல இப்ப இருக்குதோ, இப்ப தேவைப்படுதோ, அது மாதிரியான நூல்களை நான் வந்து தேடி வாசிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் நானு. இப்ப என்னோட ஏரியா வந்து ரொம்ப ஃபிக்ஷன்ஸ், கதைகள், சிறுகதைகள், நாவல்லாம் நான் ரொம்ப நிறைய படிக்கிறேன். ஏன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, உலகளாவிய அளவுல மக்கள் வந்து இப்ப என்ன எழுதுறாங்க, எதை தங்களோட கதைகளா சொல்றாங்க அப்படிங்கிறதுல என்னோட ஆர்வம் இருந்துட்டு இருக்கு. அதனால அது எனக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. ஸோ ஏன்னா நிறைய படங்கள் வந்து இப்போ நாவல் பேஸ் பண்ணி தான் நிறைய படம் வந்திருக்கு. ஸோ அசுரன் வந்து அதுல பெரிய ஒரு நாவல் பேஸ்ட் வந்த படம் வந்து அசுரன் ஒண்ணு இருக்கு. ஸோ ஏன்னா எனக்கு அப்பதான் வந்து ஒரு படம் நிறைய பாக்குறதுனால ஓகே நாவல் பேஸ்ட் நிறைய படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு பின்னாடி போய் பார்த்தா இந்த படம் இல்லைங்க, இதை தவிர்த்து நிறைய படம் இந்த மாதிரி வந்திருக்கு. இங்கிலீஷோட ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் மூவிஸ்லயுமே வந்து இந்த மாதிரி படம்லாம் நிறைய எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம அதை தழுவி ஃப்ரம் த நாவல் பேஸ்ட் அப்படின்னு சொல்லி கிரெடிட்ஸ்லாம் அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு அப்பதான் வந்து ஓகே நாவல்ஸ் இருந்தெல்லாம் புக்ஸ் வந்து அந்த நாவல் புக்ஸ்லாம் வந்து படம் வந்து நம்ம கதை எடுத்து அவங்க எடுக்கிறாங்க. ஸோ ஓகே அப்போ புக்கோட இம்பாக்ட் வந்து எந்த அளவுக்கு போகுதுன்றது வந்து நம்ம எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது வந்து சினிமா வந்து நமக்கு ஒரு டூலா இருக்கு, நமக்கு ஒரு கீ இண்டிகேட்டரா இருக்குன்றது வந்து எனக்கு புரிஞ்ச விஷயம். சோ எழுதுறோம்ல லாங்குவேஜ் இருக்குல்ல, ஆமா அதுதான் எல்லா மீடியம்க்குமே பேஸ். ஓகே நீங்க எதை வேணா சொல்லுங்க, நீங்க எதை வேணா எடுத்துக்கோங்க, எந்த மீடியம் வேணா எடுத்துங்க, டிவி எடுத்துக்கோங்க, பிலிம் எடுத்துக்கோங்க, என்ன எடுத்தீங்கனாலும் லாங்குவேஜ், ரைட்டிங் த்ரூ லாங்குவேஜ், லாங்குவேஜை வந்து இந்த பதிவாக்குறோம்ல, புத்தகங்கள் ஆக்குறோம்ல, ஒரு ஒரு நாலேஜை வந்து லாங்குவேஜ் வழியா ஒரு கன்சைஸ்டா ஆக்குறோம்ல, அது வந்து ரொம்ப அதுதான் எல்லாமே, அதுதான் மையம், அதுதான் எசென்ஷியல் ஆஃப் லைஃப், எசென்ஷியல் திங் இன் லைஃப். ஓகே எனக்கு தெரிஞ்சு இது ஒரு நல்ல பாயிண்ட். எனக்கு மட்டுமே இது ஒரு நல்ல பாயிண்ட் மட்டும் இல்லாம எல்லாருக்குமே இது ஒரு நல்ல பாயிண்ட் தான். ஏன்னா நான் ஒரு மீடியம்ல தான் இப்ப படம் வந்து எனக்கு பிடிக்கும், நான் நிறைய படம் பார்ப்பேன். இப்ப வந்து இந்த பாட்காஸ்ட் நிறைய எபிசோட்லாம் படம் பார்த்து இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றது பேசிட்டு இருக்கேன். அப்புறம் தான் எனக்கு மாதிரி தெரிஞ்சது ஓகே இந்த படம் வந்து எப்படி எடுக்கிறாங்க. இப்ப நீங்க சொல்றபடி இப்ப சிறகு நீங்க ஷார்ட் பண்ணி நீங்க அந்த படம் ரெடியா வச்சுட்டு இருக்கீங்க, அது வந்து ஃபியூச்சர்ல அது ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. சோ அதுக்கு பிஹைண்ட் த சீன்ஸ் இருக்குல்ல, சோ ஒரு படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து நிறைய கஷ்டம் இருக்கும், நிறைய ஹாப்பினஸ் இருக்கும். அதுல ஒரு சில விஷயம் வந்து இந்த சீன் இப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்னு படம் வந்ததுக்கு அப்புறம் சொல்ற பீப்புள்ஸோட ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். சோ அதெல்லாம் வந்து நிறைய டேரக்டர்ஸ் வந்து இப்போ இது பண்ணி அதெல்லாம் இருக்குங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் விட்டுட்டாங்க. சோ உங்களுக்கு வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகல, அந்த மாதிரி விஷயம் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு ரிவ்யூ வந்து நெகட்டிவா சொல்லும் போது அது அவங்களோட விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவீங்களா, இல்ல அதை உட்காந்து இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கணும்ன்றீங்களா? எதுக்கு நீங்க சிறகு படம் பத்தி கேக்குறீங்களா? இல்ல ஜென்ரலாவே படங்களுக்கு ஜென்ரலாவே படம் சரி படத்தை பத்தி ஒரு ரிவ்யூலாம் சொல்லுவாங்க, அதுக்கு வந்து உங்களுக்கு எப்படி தோணுது? இப்ப நெகட்டிவா சொல்றவங்க வந்து இல்ல இது வந்து நெகட்டிவ் கிடையாது, உட்காந்து ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி நீங்க அதை சொல்லணும்ன்ற மாதிரி பண்ணுவீங்களா, இல்ல அவங்க அப்படிதான் அவங்களோட தாட் ப்ராசஸ் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே லீவ் பண்ணிடலாமா? ஏன்னா அது வந்து ஒரு 24 டிபார்ட்மெண்ட் சேர்ந்து வேலை செஞ்சு உருவாகிற 24 டிபார்ட்மெண்ட் சேர்ந்து வேலை செஞ்சு உருவாகிற ஒரு விஷயம் சினிமா. அத வந்து நம்ம பார்த்து நம்மளுடைய ஒரு எந்த இந்த 24 டிபார்ட்மெண்ட் சார்ந்தும் எந்த திறமையும் இல்லாம, நம்ம எந்த நாலேஜும் இல்லாம நம்ம மேம்போக்கா வந்து டக்குன்னு ஒரு படத்தை வந்து நம்ம மனசுக்கு தோன்ற மாதிரி சொல்லிடுறோம். அந்த நம்ம மனசுக்கு தோன்ற மாதிரி சொல்றதுங்கிறது நம்மளுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வச்சுதான் நம்ம அந்த படத்தை கணிக்கிறோம். ஆமா அது வந்து ரொம்ப கொஞ்சம் அப்சர்டுன்னு நினைக்கிறேன். அது வந்து சரியில்லை அப்படின்னு நினைக்கிறேன் நான். நம்மளுடைய அறிவை மேம்படுத்தி நீங்க வந்து இப்ப நிறைய ஒரு உலக அளவுல ஒரு நல்ல சிறந்த படங்கள் எல்லாம் பார்த்து உங்களை எப்படி படத்தை எப்படி அப்ரிஷியேட் பண்றது, எப்படி ரிவ்யூ பண்றதுன்னு உங்களோட அறிவை நீங்க வளர்த்துட்டு அதன் வழியா அதை உங்களுக்கு நீங்க சொல்ல வர்றீங்க அப்படின்னா பரவாயில்ல. இன்னைக்கு யார் வேணா ஒரு சினிமா பத்தி என்ன வேணா சொல்லலாம். நீங்க பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால அது ஒரு ஸ்டைலாவே இருக்கு, ஒரு ஃபேஷனாவே இருக்கு. படம் வந்து அதை பத்தி கருத்து சொல்றது அப்படிங்கிறது வந்து எப்படி வேணா சொல்லலாம், இந்த படம் மொக்கா இப்படி சொல்றது. அதனால என்ன ஆயிடுதுன்னா நம்ம இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப செழிப்பா வளர முடியாம போயிடுது. சரியான விஷயங்களை சுட்டி காட்டாம நம்ம மனசுக்கு தோணுன மாதிரி ரிவ்யூ பண்றதுனால சரியான படங்கள் வந்து மற்ற மாநிலங்கள்ல வர்ற மாதிரி நம்ம மாநிலங்கள்ல வர்றது இல்ல அப்படின்னு தான் நினைக்கிறேன்.
ஆமா. ஏன்னா மெயினா இப்ப நானுமே வந்து இப்போ ரீசெண்டா இப்ப வடக்குப்பட்டி ராமசாமி வந்தது, லால் சலாம் வந்தது. சோ அந்த 2 படம் நான் போய் உட்கார்ந்து பார்த்து இந்த படம் எப்படி இருக்குன்றத நான் சொல்லியிருக்கேன். இதுல வந்து நான் எக்ஸ்பெக்டேஷன் வச்சு நான் பார்க்கல. ஏன் எக்ஸ்பெக்டேஷன் வச்சு பார்க்கணும்? அந்த படம் எப்படி ஒர்க் ஆயிருக்கு, நான் பார்த்து என்ன புரிஞ்சுதுன்ற பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நான் ஒரு 6 மினிட்ஸ் ஒரு வீடியோ கிளிப் மாதிரி நான் போட்டிருக்கேன். சோ எனக்கு தெரிஞ்சு நான் அந்த படத்துல இப்ப உட்கார்ந்து குறை கண்டுபிடிக்கணும்னு போய் படம் பார்க்கணும்ன்றது கிடையாது. அந்த 3 மணி நேரம் உனக்கு எப்படி புரியுது, அந்த புரிதல் எப்படி இருக்கு, அதை நீ எப்படி என்ஜாய் பண்றது மட்டும்தான் அந்த படத்துல இருக்கணுமே தவிர்த்து, இந்த படத்துல இந்த ஃப்ரேம்ல வந்து எடிட்டிங் ஒழுங்கா இல்ல, கேமரா ஆட்டிட்டே இருக்கா அப்படின்னு சொல்றதுதான் வந்து ரிவ்யூ சிஸ்டம் வந்து இப்ப மாறிட்டு இருக்கு. என்டையராவே நீங்க சொல்றபடி இந்த மாதிரி ரிவ்யூ சொல்லிட்டதுக்கு அப்புறமா நம்மளோட ஒரு அடுத்த ஸ்டெப் வந்து கொஞ்சம் எடுத்து வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா ரிவ்யூக்காக படம் எடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுல வந்து முக்கியமா போற மாதிரி நாம ஃபீல் பண்றோம். ஒரு சப்ஜெக்ட் சொல்றோம் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் வந்து பீப்புளுக்கு மட்டுமே தான் போகணுமே தவிர ரிவ்யூக்காக போக கூடாதுன்றதுல வந்து எனக்கு ஒரு புரிதல் இருக்கு. சோ நான் புரிஞ்ச வரைக்கும் அதுதான். இப்ப நீங்க சொல்ற பாயிண்ட்டுமே வந்து அது தழுவிதான் எனக்கு தெரிஞ்சு இருக்கு. அடுத்த ஸ்டெப் நம்ம இப்போ வந்து கேரளா இண்டஸ்ட்ரி நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் மேம். சோ ஆல்மோஸ்ட் ஒரு 2015க்கு மேல வந்த படம் எல்லாமே கிரைம் த்ரில்லரா இப்ப எடுக்கிற படம், அந்த சஸ்பென்ஸ் எல்லாம் எடுக்கிற படத்தை வந்து எந்த ஒரு ஸ்டேட்ல வருமே ஆல்மோஸ்ட் இங்கிலீஷுமே சொல்லலாம், அதை வந்து அடிச்சுக்கிறதுக்கு அந்த ஒரு பேலன்ஸா பண்றதுக்கு வந்து சான்ஸே இல்லை. ஏன்னா அவங்க ரைட்டிங்கே வேற மாதிரி போயிட்டாங்க. அவங்க இப்போ நிறைய படம் நான் அஞ்சம் பாத்திரேன்னு சொல்லிட்டு ஒரு சில படம் இருக்கு. அந்த சஸ்பென்ஸை உடைக்கிற இடம் பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. எங்க போய் உடைப்பானே எனக்கு தெரியாது. ஆடியன்ஸ் வந்து நம்ம ஈஸியா இப்ப தமிழ் படத்துல நிறைய ரிவ்யூவர் சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த அடுத்த படம் அடுத்த சீன் இதுதான் சொல்லிட்டு நம்மளால ஈஸியா கெஸ் பண்ணிட முடியும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. அது ஒரு சில படத்துல வந்து நமக்கு அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்ப நானுமே ஒரு சில விஷயம் சொல்லுவேன், இது அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவோம். ஆனா கேரளா மலையாள மூவிஸ்ல வந்து அந்த நீ ஒண்ணு நினைப்பானா படம் வேற மாதிரி ஒண்ணு இருக்குன்றத வந்து அவங்க காமிச்சிருப்பாங்க. சோ அதுதான் வந்து எனக்கு இருக்க ஒரே ஒரு பாயிண்ட். உண்மைதான். மலையாள இண்டஸ்ட்ரியில வந்து ரொம்ப நல்லா சினிமாவை கொண்டு போயிட்டாங்க. கோடை இருளெல்லாம் அவங்க நல்லா ரிசீவ் பண்ணிருக்காங்க இந்த தடவை. ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு 3/4 மணி நேரம் கான்வர்சேஷன் நடந்தது படத்துக்கு அப்புறம். படம் 84 மினிட்ஸ். அவங்களுக்கு they could appreciate the cinema in a very scholarly way அப்படின்னு நினைக்கிறேன் நான். அவங்களோட நாலேஜ் வந்து சினிமா பத்தி வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ஆழமானது. ஏதோ தனக்கு தோணுனதெல்லாம் சொன்னா தன்னோட மேதாவித்தனத்தை காட்டுற மாதிரி எல்லாம் யாருமே அப்படிலாம் சொல்றதே இல்லை. ரொம்ப பயங்கர டிசிப்ளின்டா இருக்காங்க. அவங்க சொல்றப்ப ரொம்ப கவனமா சொல்றாங்க. தெளிவா சொல்லுவாங்க. தெளிவா சொல்றாங்க. ஆல்மோஸ்ட் இப்ப நம்ம ஒரு 1 ஹவர் கிட்ட நம்ம பேசிட்டோம் மேம். சோ மேபி நம்ம அடுத்த ஒரு எபிசோடாவே வேற ஒரு டாபிக் உள்ள நம்ம போகலாம். சோ மேபி எனக்கு உங்களோட பேசுனதுக்கு அப்புறமா நீங்க ஸ்டார்டிங்ல சொன்னதை வச்சுமே வந்து நம்ம பேசிட்டே இருப்போம். சோ டைம் கிடைக்கும் போது நீங்களும் எங்க டீம் கூட பேச முடியுமா மேம்? கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க வந்து இப்ப என்னன்னா இதுக்கு அடுத்த லெவல்ல நம்ம இன்னொரு எபிசோட் பண்ணலாம். நான் எப்ப வேணா பேச தயாரா இருக்கேன். நம்ம வேற சினிமாக்களை பற்றி கூட நம்ம உரையாடலாம். எனக்கு பிடித்த சினிமா. ஓகே மேம். சாராக்கின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ண முடியல. ஏன்னா ஒர்க் விஷயத்துல இது பண்ணிட்டு இருக்காரு. நானுமே ஒர்க் விஷயத்துல பண்ணிட்டு இருக்கோம். சோ எங்களோட செகண்டரி லெவல் ஆஃப் ஒரு இன்ட்ரெஸ்ட்ன்றதுதான் பாட்காஸ்டா இருக்கு. சோ உங்களை மாதிரி பீப்புள் வந்து எங்க கிட்ட பேசுறது வந்து ஒரு பெரிய ஒரு ஹாப்பியா தான் இருக்கு மேம். இப்போ இது வரைக்கும் பேசுறது வரைக்கும் எப்படி மேம் இருக்கு? அதான் ரொம்ப நல்லா இருக்கு. நான் இவ்வளவு நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ரொம்ப நிறைய ஆழமா பொறுமையா ரொம்ப பொறுமையா பேசுறோம் நம்ம. ஆச்சரியமா இருந்தது எனக்கு. ரொம்ப நன்றி. நம்ம திரும்ப இன்னும் கொஞ்சம் என்ன பேசுறதுன்னு முடிவு பண்ணிட்டு மேபி அடுத்த கட்டம் நம்ம பேசுவோம். சரியா? ஓகே மேம். இவ்வளவு எக்ஸ்டென்சிவா பேசுவோம்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு பொறுமையா நான் நினைக்கிறதெல்லாம் உங்களோட பேச முடியும். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Thank you மேம். Thanks for joining us. Thank you.